the Lord. வாசிங்க மீண்டும் ஒருவர் அந்த வசனத்தை. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். தேவனுடைய பாதுகாப்பை குறிக்கிறது. அக்கினி மதில் என்பது ஒரு பாதுகாப்பு. ஒரு வீட்டுக்கு நல்ல கவனிங்க, ஒரு வீட்டுக்கு மதில் சுவர் என்பது மிகவும் அவசியமானது. இப்ப இங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, காம்பவுண்ட் சரியா இல்லை. எங்க வீட்டாண்ட வெளியில எல்லாம் ஆடு மாடு எல்லாம் என்ன செய்யும், அது வாட்டு உள்ள வரும். நாங்களாம் ஒரு செடியா பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு இருக்கிறோம். அழகா வந்து அழகா மேய்ச்சிட்டு போயிடுது. ஏன்னா மதில் இல்லை, பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா பிசாசு வந்துருவான் வாழ்க்கையில. பாதுகாப்பு இல்லை அப்படின்னா சத்துரு வந்து கலைகளை விதைச்சிடுவான். அதுக்குதான் தேவன் இந்த வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. காரணம் என்ன? நான் அக்கினி மதிலா இருந்து உங்களை என்ன செய்ய போறேன்? பாதுகாத்துக் கொள்ள போகிறேன். அக்கினி மதில் பழைய நாட்களில் பழைய காலங்களை பார்த்தீங்கன்னா, நெகேமியா காலத்தில் கூட இடிந்த அலங்கத்தை என்ன செய்யறாரு? மதில எழுப்பி கட்டுறாருன்னு பார்க்கிறோம். ஏன்னா மதில் ரொம்ப அவசியம். ஆனா இந்த வசனத்துல தேவன் உங்க ஒவ்வொருவரையும் எப்படி பாதுகாக்க போறாரு? அக்கினி மதிலாய். எப்படி பாதுகாக்க போறாரு? உங்களை சுத்தி என்ன இருக்க போகுது? உங்களை சுத்தி என்ன இருக்க போகுது சொல்லுங்க? என்னை சுற்றி அக்கினி மதில். இந்த 2026 என்ன இருக்கும்? நிறைய பேர் பயப்படுறீங்க. என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ? பயப்படவே பயப்படாத. உன்னையும் பிள்ளைகளையும் கணவனையும் வீட்டையும் வேலையும் ஆண்டவர் அக்கினி மதிலா என்ன செய்வார்? என்ன பண்ணுவாரு? இஸ்ரவேல் மக்களை அக்கினி மதில் என்ன செய்ததா? பாதுகாத்ததுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்திலே அக்கினி மதில் இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக சென்றது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அக்கினி மதில் இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக போச்சாம். 21 22 வாசிக்குமா? அவர்களை இரவும் பகலும் வழி நடத்தும்படிக்கு பகலிலே மேகஸ்தம்பம், ஜனங்களை விட்டு அந்த அக்கினி மதில் விலகவே இல்லை. உங்களை விட்டு என்ன செய்யாது? இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த அக்கினி பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே. பகலிலே என்ன இருக்கும்? வெயில் இருக்கும். வெயில் இருந்துச்சுன்னா ஜனங்க நடந்து போறதுக்கு என்ன பண்ணுவாங்க? சோர்வாயிடுவாங்க. அதனால ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? மேகஸ்தம்பம்னா என்னது? நிழல்ல மேகமூட்டை எப்படி இருக்கு? மேகமூட்டை வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பகல்ல மேகமூட்டத்தை கொடுக்குறாரு. இரவுல என்ன வேணும்? இருட்டாயிடுச்சுன்னா அவன் நடந்து போனோம்ல, அப்ப என்ன தேவை? பாருங்க, அதே ஒரு அந்த அக்கினி மதில் பகல்ல மேகமா, இரவுல அக்கினியா. இப்படிதான் தேவன் நம்மளை வழி நடத்த போறார் இந்த வருஷத்துல. எதை நினைச்ச பயப்படாதீங்க. யார் உங்களுக்கு விரோதமா செய்வினை வச்சிட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு செய்வினை வச்சிட்டு இருக்காங்க, இல்ல எனக்கு ஒரே டார்ச்சர் பண்றான், ஃபோன் பண்ணி என்னை ரொம்ப தொல்லை பண்றாங்க, என்னை பயமுறுத்துறாங்களா? ஒரு முடி கூட என்ன பண்ணாது? கருகாது. சொல்லு, ஒரு முடி கூட என்ன பண்ணாது? ஏன்னா அக்கினி மதில் என்னை சுற்றி என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அக்கினி மதில் என்னை சுற்றிலுமா இருக்கிறது. அந்த அக்கினி மதில் உங்களை பாதுகாக்க போகிறது. அக்கினி மதில் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தீங்கையும் அது முறியடிக்க போகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இதே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19 20வது வசனத்தை வாசிங்களே.
நடுவிலே வந்தது. எகிப்தியாரு எகிப்தியன் சேனைனா இஸ்ரவேலர்களை எதிர்க்கக்கூடிய, அழிக்க நினைக்கிற, சிறைப்பிடிக்க நினைக்கிற எதிரி கூட்டம் தான். எந்த கூட்டம்? எகிப்தின் கூட்டம். முன்னாடி இஸ்ரவேல் கூட்டம் போது பின்னாடி எந்த கூட்டம் வருது? எதிரி பார்வோன் கூட்டம் வருது. நடுவுல இப்ப என்ன நிக்குதான்? அக்கினி. அந்த அக்கினி ஸ்தம்பம், அந்த அக்கினி மதில் நடுவுல நின்று ரெண்டு பேரும் என்ன செய்யலாங்க? சேர விடல. உனக்கு விரோதமா எத்தனை பிசாசு எழும்பினாலும், உனக்கு விரோதமா எப்பேற்பட்ட கூட்டம் எழும்பினாலும், உன் நடுவுல என்ன நிக்க போகுது? அக்கினி மதில் நிற்க போகுது. கையெழுத்தி ஒரு அலையை சொல்லுங்க. எதுக்குமே பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய போராட்டம் வரப்போதோ நினைக்கிறேன், நிறைய கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் மூலியமா வரலான்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு தீர்க்க தரிசனமா, நான் அக்கினி மதிலாய் உன்னை பாதுகாப்பேன், அதெல்லாம் பார்த்து பயந்துராத. கவர்மெண்ட் மூலியமா சில பிரச்சனைகள் வரலாம், இல்ல நம்ம ஏரியால இருந்து சில பிரச்சனைகள் வரலாம், இல்ல பிசாசு கூட்டத்துல இருந்து பிரச்சனைகள் வரலாம். ஆனா பயப்படவே பயப்படாத. அந்த எதிரியின் கூட்டம் என்ன பண்ணாது? நம்மள டச் பண்ணவே விட மாட்டாரு ஆண்டவர். என்ன பண்ண விட மாட்டாருங்க? எந்த பிசாசு உன்னை டச் பண்ண விட மாட்டாரு. எந்த பிசாசு கிரியை உன்னை டச் பண்ண விட மாட்டாரு. தேவன் உன்னை அற்புதமாய் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. தேவன் உங்க ஒவ்வொருவரும் எப்படி பாதுகாப்பாரு? என் வீட்டுல பேய் வந்து நிக்கிற மாதிரி தெரியுது, எங்க வீட்டுல சத்தம் கேட்கிற மாதிரி தெரியுது, ஏதோ படிக்கட்டுல ஏறுற மாதிரி தெரியுது, இறங்குற மாதிரி தெரியுது. பயப்படாதீங்க. ஆண்டவர் எப்படி நிக்கிறாரு? பயப்படுறாளா? பயப்படக்கூடாது. ஏசப்பா எப்படி இருக்கிறார் நமக்கு? அக்கினி மதிலாய். ஹல்லேலூயா. ஒன்றோடு ஒன்று சேர விடாம என்ன பண்ணுச்சு? அப்புறம் எகிப்தியருக்கு எப்படி இருக்குதா? இருளா தெரியுது. எது? ஆண்டவர் வந்து அக்கினி மதிலாய் வராருல இஸ்ரவேலருக்கு. அவங்க முன்னாடி, இஸ்ரவேலர் முன்னாடி போறாங்க, எகிப்து பின்னாடி வராங்க. நடுவுல என்ன நிக்குது? அக்கினி மதில். இவங்களுக்கு அது எப்படி தெரியுதா? இருளா தெரியுதுங்க. இவங்க பார்வைக்கு எப்படி தெரியுது அது? ஆனா அவங்க பார்வைக்கு பாருங்க எப்படி எப்படி வேறுபடுது பாருங்க. நீங்க நினைக்காதீங்க, சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம் இது இந்த காரியம் அவங்களுக்கு வேற மாதிரி தெரியும், ஆனா நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அக்கினி மதில் உன்னை பாதுகாக்கும். நீ எதையும் குறித்து பயப்படாத, எதை நினைச்சு புலம்பாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், அக்கினி மதிலாய் இருக்கிறார். இன்னைக்கு நீ எதை நினைத்து புலம்பாமல், எதையும் நினைத்து கதறாமல், எதையும் நினைத்து வேதனைப்படாமல், நிச்சயமாகவே அவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபு 1:10 வாசிக்கிறோம். கர்த்தர் அவன் வீட்டை என்ன பண்ணாராம்? வேலி அடைச்சி. அதுதான் அக்கினி மதில். உன்னையே போடுவாரு. ஹல்லேலூயா. நீங்க பயப்படுறீங்க, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் குழந்தைங்க கதி என்ன ஆகுமோ, என் நிலைமை என்ன ஆகுமோ. பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? அக்கினி மதிலா இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க சொல்லணும். ஆண்டவரே, நீர் எனக்கு யாரா இருக்கிறீங்க? சொல்லுங்க. என் குழந்தைகளுக்கு யாரா இருக்கிறீங்க? எனக்கு யாரா இருக்கிறீங்க? அவர் உனக்கு அக்கினி மதிலா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே எதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அந்த அக்கினி மதில் உங்களுக்கு முன்னாடி போது அது எல்லா தேவையும் சந்திக்கும். அக்கினி மதிலுடைய வேலை என்ன? மதில் வேலை என்ன? மதிலை ஏன் கட்டுறோம்? அப்ப அக்கினி மதில் எதுக்கு நமக்கு தேவை? பாதுகாக்க, உன்னை பாதுகாக்க, உன் குடும்பத்தை பாதுகாக்க, உங்க பிள்ளைகளை பாதுகாக்க. நீ கவலையப்படாத, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் கணவன் இப்படி இருக்கிறா, என் பிள்ளைங்க எப்படி இருக்கு,
என்ன பண்றது, என்னால போக முடியாது. நீங்க தான் பாவம் அக்கினி மதில் அனுப்பணும். ஜெபம் பண்ணுங்க, அந்த அக்கினி மதில் போகும், நிச்சயமா உங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. இந்த அக்கினி மதில் பெரிய காரியத்தை செய்யும். இந்த ஜார்ஜ் முல்லர் அப்படின்ற ஒரு பக்தர், அவர் ஒரு அநாத ஆசிரமம் வச்சு நடத்துறாரு, அநாத பிள்ளைகளுக்கு. அவருக்கு நிறைய கஷ்டமா, பசி பட்டினி எல்லாம் வருமா அந்த அநாத ஹாஸ்டல் வச்சு நடத்துற அந்த நேரத்துல. அப்போ அவர் ஜெபம் தான் பண்ணுவார், ஆண்டவரே எங்க ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை ஆண்டவரே, என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த நேரத்துல அற்புதமா அந்த தேவையை சந்திப்பார். எப்படின்னா, அந்த பால் வண்டி போகுமா, கரெக்டா அவங்க ஹாஸ்டல் அண்ணன் வந்து நின்று பால் வண்டி ரிப்பேர் ஆகிடும். பால் வண்டி என்னவாயிடும், உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பால் இருக்கிற பால் எல்லாம் அந்த ஹாஸ்டல் கொடுத்துருவாங்க. திடீர்னு அவர் ஜெபம் பண்ணுவாராம், ஹாஸ்டலை எப்படி நடத்தணும்னு. ஜார்ஜ் முல்லருடைய சாட்சி அவர் எழுதியிருக்கிறார். அந்த அக்கினி மதில் அற்புதமாய் அவர் சொல்றாரு, அவருடைய பாதுகாப்பு எங்க ஹாஸ்டலுக்கு அதிகமாக இருந்தது. எங்க தேவையெல்லாம் சந்திச்சது. உங்களுடைய தேவையை சந்திக்கும், கவலையப்படாதீங்க. இருக்குன்னா அது உங்க தேவையெல்லாம் என்ன பண்ணும், கண்டிப்பா சந்திக்கும், கண்டிப்பா சந்திப்பார். பயப்படவே பயப்படாதீங்க. ஆண்டவர் இந்த ஆண்டுல அக்கினி மதிலாய் இருந்து அவர் நீ எங்க போனாலும் கூட வருவாரு, உன் தேவையெல்லாம் சந்தித்து உன்னை உயர்த்தி வைப்பார். சரி, அவர் அக்கினி மதிலாய் மட்டும் இருக்கிறவர் அல்ல, அவர் உங்களுக்கு அது நடுவில் யாரா இருக்கிறாரா, மகிமையா இருக்கிறார். அக்கினி மதில் ஒரு பக்கம், நடுவில் எப்படி இருக்கிறாரு, மகிமையா இருக்கிறார். அப்படின்னா என்ன, மகிமையா இருக்கிறதுனா என்ன தெரியுமா, மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில் செய்ய போறார். என்ன செய்ய போறார் சொல்லுங்க. அவர் மதிலாவும் இருக்கிறாரு, நடுவுல எப்படி இருக்கிறாரு, மகிமையா இருக்கிறாரு. ஏன் அவர் மகிமையா இருக்கிறாருன்னா, உங்க வாழ்க்கையில அவர் மகிமையான அற்புதங்களை அடையாளங்களை என்ன பண்ண போறாரு இந்த ஆண்டுல. 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து அவர் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். பாருங்க, உங்க நடுவுல இருக்கிற மகிமை என்ன செய்ய போகுது அப்படின்னா, உங்களை புழுதியில் இருந்து தூக்க போகுது. அந்த மகிமை என்ன செய்ய போகுது, புழுதியில் இருந்து உங்களை தூக்க போகிறது. புழுதி அப்படின்னா என்ன தெரியுமா, புழுதினா என்ன, புழுதி என்பது ஒரு தாழ்வான நிலை, ஒரு தாழ்த்தப்பட்ட நிலை, ஒரு ஏழ்மையான நிலை, ஒரு பெருமையான நிலை, ஒன்றும் இல்லாத ஒரு நிலை. அதுதான் என்ன, புழுதி. இந்த புழுதியில் இருந்து உங்க நடுவில் இருக்கிற தேவ மகிமை இந்த ஆண்டுல என்ன செய்ய போகுது, உங்களை என்ன செய்ய போகுது, தூக்கி மேல எடுக்க போகுது. அவர் புழுதியில் இருந்து உங்களை தூக்க போறார். நீ எந்த எளிமையில இருக்கிறாயோ, தாழ்மையில இருக்கிறாயோ, தாழ்த்தப்பட்டு இருக்கிறாயோ, ஒன்றுமில்லாமல் இருக்கிறாயோ, உங்கள் அத்தனை பேரையும் அந்த புழுதியில் இருந்து கர்த்தர் என்ன செய்ய போறாரு, என்ன பண்ண போறாரு, தூக்கி எடுக்க போறார். நம்புறீங்களா? என்ன இந்த வருஷத்துல தூக்கி எடுக்க போறாருன்னு நம்புறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புழுதியில் இருந்து என்ன, அந்த ஒன்றும் இல்லாத தாழ்ந்த நிலையில இருக்கிறோம் பாத்தீங்களா, இன்னும் கடனாகும், இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுல இருந்து கர்த்தர் என்ன செய்ய போறாரு, என்ன தூக்கி எடுக்க போகிறார். ஹல்லேலூயா. தூக்கி எடுப்பார். அவர் தான் எடுக்க முடியும். அவர் அந்த புழுதியில் இருந்து எடுக்க போறது யாரு, உங்க கணவரால எடுக்க முடியுமா புழுதியில் இருந்து, அந்த தாழ்மையிலிருந்து தூக்க முடியுமா, இல்ல மனைவியால, இல்ல மற்ற மனுஷங்களால தூக்கி நிக்க வைக்க முடியுமா? பொங்கல் பரிசு குத்துட்டா முடிஞ்சிச்சா, புழுதியில் இருந்து வந்துடலாமா நம்ம மேல? பொங்கல் பரிசு அறிவிப்பு, இல்ல மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் அறிவிப்பு, இதெல்லாம் அந்த மனிதனுடைய தாழ்ந்த நிலையிலிருந்து மேல வந்துட்டாங்களா அவங்க? சொல்லுங்க. கர்த்தரால மட்டும்தான் அந்த ஏழ்மையிலிருந்து என்ன பண்ண முடியும், நம்ம மேல தூக்க முடியும்.
வேற எந்த மனிதனால என்ன செய்ய முடியாது, மேல நம்மளை தூக்கி நிப்பாட்டவே முடியாது. தேவனால் மட்டும். இது மனித முயற்சியால் அல்ல, தேவனுடைய செயலால். அந்த தாழ்மையில் இருக்கிற என்னை என் ஆண்டவர் தூக்கி எடுக்க போகிறார். தாழ்த்தப்பட்டு கிடக்கிற என்னை அவர் என்ன செய்வார், தூக்கி நம்மள தேவன் பெரிய ஆளா மாத்த. புழுதி. அடுத்தது எங்க, குப்பை. இந்த குப்பைனா என்ன நீங்க நினைக்கிறீங்க? பின்னாடி சொல்லு, குப்பைனா என்ன? என்னது? வேஸ்ட். ஓ, இங்கிலீஷ்ல சொல்றீங்களா? சரி, வேஸ்ட். வேஸ்ட்னா என்ன? குப்பை. எதற்கும். சரி, கரெக்டா கவனிங்க. குப்பை அப்படின்னா என்னன்னா, பயன்படுத்திட்டு தூக்கி போடுறது தான் குப்பை. என்னதுங்க? பயன்படுத்திட்டு தூக்கி போடுறதுதான குப்பை. வேற என்ன குப்பை? அந்த மாதிரி உங்களை எத்தனை பேரு பயன்படுத்திட்டு தூக்கி குப்பையா போட்டாங்களோ, உன்னை அங்கிருந்து எடுத்து என்ன பண்ண போறாரு ஆண்டவர்? புரியுதுங்களா? பயன்படுத்தி கொண்டு எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ சூழ்நிலைகளிலே தங்கள் வேலைக்கு என்ன பயன்படுத்தி இருப்பாங்க, தங்களுடைய பணத்துக்கு என்ன பயன்படுத்தி இருப்பாங்க, தங்களுடைய உழைப்புக்கு என்ன பயன்படுத்தி இருப்பாங்க. இப்போ நான் கண்ணுக்கு என்ன பண்ணாத போயிட்டேன். பணம் தேவையான போது நான் தேவைப்பட்டேன், இல்ல ஏதோ ஒரு காரியங்களுக்கு நான் தேவைப்பட்டேன். இப்ப என்ன தூக்கி பயன்படுத்திட்டு இப்ப எங்க போட்டாங்க? என்ன குப்பையா போட்டாங்க. அதுதான் குப்பையில் இருந்து என்ன பண்ணுவார்? உன்னை குப்பையில் இருந்து உயர்த்துவார். சொல்றீங்களா ஒரு அல்லேலூயா? மகிமை எத்தனையோ மனிதர்கள் நானும் அனுபவிச்சிருக்கிறேன். நிறைய சூழ்நிலைகளிலே நானும் குப்பையாயிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ஜெபம் தேவைப்பட்ட போது நான் இருந்தேன். ஆனா இப்ப என் ஜெபம் தேவையில்லை, இப்ப நான் குப்பையாயிட்டு இருப்பேன் நிறைய மனிதர்களுக்கு. ஆனா அந்த குப்பையை தான் அப்படி நினைக்கணும் உன்னை. அப்ப நம்ம யாரா ஆகணும்? நம்ம உயரணும்னு அது ஒரு வார்த்தை இருக்கு. இதெல்லாம் மகிமை செய்ய போகுது இந்த ஆண்டுல. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு பாஸ்டிங்ல ஜெபிக்கும் போது. என்ன அப்படின்னா, உங்க சபையில ஏழ்மையா இருக்கிறவர்களை எல்லாம் இந்த ஆண்டுல நான் உயர்த்த போறேன்னு சொன்னேன். ஏன்னா உன் நடுவுல நான் மகிமையா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். உங்க நடுவுல நான் எப்படி இருக்கிறேன்? மகிமையா இருக்கிறேன். ஏழ்மையா கஷ்டத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் நான் ஆசீர்வாதமா அவங்கள வைக்க போறேன். இன்னொன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு, ஏழ்மையான ஜனங்களை இந்த இடத்துக்கு உன் சபை மக்கள் அழைத்து கொண்டு வர வேணும்னு சொல்லியிருக்கிறேன். யாரை கொண்டு வரணும்? நீங்க கஷ்டப்படுறவங்களை எல்லாம் இந்த சபைக்கு நீங்க கொண்டு வரணும். அவங்களை எல்லாம் கத்தர். ஏன் அப்படின்னா உன் நடுவுல நான் மகிமையா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த ஆலயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. நான் தரிசனத்திலே கண்ட அந்த தரிசனம் தான் இந்த வார்த்தை. நான் தரிசனத்துல பார்த்ததா ஆண்டவர் இந்த வார்த்தையா கொடுத்தாரு. அப்ப ஆண்டவர் தீர்க்க தரிசனமா எனக்கு சொல்றாரு, உன் சபையில ஏழ்மையா இருக்கிறவங்களை எல்லாம் நான் உயர்த்த போறேன். அது மாத்திரம் இல்ல, உன் சபை மக்கள் ஏழ்மையோடு கூட இருக்கிறவங்களை இதுக்குள்ள கொண்டு வரணும்ன்ற. கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஏழ்மையில இருக்கிறாங்க, நல்ல வேலை இல்லாம இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க, நல்ல வீடு இல்லாம இருக்கிறாங்க பாருங்க. அவங்கள எல்லாம் இதுக்குள்ள வந்தா நான் என்ன செய்ய போறேன்? அவங்கள ஆசீர்வதிக்க போறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி இந்த வேலையை செய்வீங்களா? நீங்க கஷ்டத்தோடு இருக்கிறவங்களை எப்படியாச்சும் ஒரு முறையான என்ன பண்ணுங்க, இந்த ஆலயத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? கொண்டு வருவீங்களா? முயற்சி பண்ணுவீங்களா? கஷ்டத்தோடு இருக்கிறவங்க ஒரு முறையாகிலும் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. ஏன்னா இது நடுவுல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? மகிமையா இருக்கிறாரு. பிரபுக்களோடு உட்கார வைப்பான். நம்மள எங்க உட்கார வைப்பேன்னு சொல்றாரு. சரி, பிரபுக்கள்னா யாரு? பிரபு அரசாங்க தலைவர்கள், உயர் அதிகாரிகள். இந்த அதிகாரிகளோடு கூட என் தேவன் உன்னை என்ன செய்ய போறாரு? உட்கார வைக்க போறாரு. கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. எப்படி? உயர்வுனா என்ன? உயர்வுனா என்ன சொல்லுங்க. ஒரே இடத்துல இல்ல அதுக்கு மேல போறதுதான் என்ன? திரும்பி கீழே வந்து நிக்கிறதா?
ஆனா ஆண்டவர் நிலையான ஒரு உயர்வை தருவார். எப்படி தருவாரு? எப்படி தருவாரு? நிலையான ஒரு டூப்ளிகேட்டான இல்ல, உடம்பு மட்டும் எப்படி இருக்கு, ஆனா வீட்டுக்கு போனா எல்லாம் கால். ஆனா வெளியில எப்படி இருக்குது? பல பழக்கும் பிரியா. வீட்டுக்குள்ள போனா ஒண்ணுமே இல்லையே, வெறுமையா இருக்க. அந்த உயர்வு அல்ல. தேவன் நமக்கு எப்பேற்பட்ட உயர்வை வைத்திருக்கிறார், ஒரு நிலையான உயர்வு. அப்படித்தானே ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை யாரா மாத்தினாருங்க? எப்படிங்க? ஒரு ஆடு மேய்ச்சவனை கூப்பிட்டு உயர்த்திட்டாரு. அடிமையா இருந்த அந்த யோசேப்பு பாருங்க, தேவனை நம்பின பிள்ளைங்க அந்த மகிமை உயர்த்திதான் வைக்கும், கீழே வைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பெல்லாம் ஆரம்ப நாட்களிலே சாப்பாடு இல்லாமலாம் இருந்த நாட்கள் உண்டு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நல்ல சாப்பாடு என்ன செஞ்சிருக்கிறாரு? எங்க கூட சேர்ந்து பசங்க இருந்தாங்கன்னு சொன்னா பசங்களும் சேர்ந்து சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாருன்னா அது உயர்வு தானே? சொல்லுங்க, அது உயர்வு தானே? சாப்பாடு இல்லாம இருந்த நாட்களிலே இப்ப நாங்களும் எங்க கூட சேர்ந்து பிள்ளைங்களும் சாப்பிடுற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? உயர்த்தி. அந்த உயர்வு உங்க அத்தனை பேருக்கும் தேவன் தரப்போகிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. லாஸ்ட் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை சுற்றிலும் அக்கினி. அந்த அக்கினி மதில் என்ன செய்ய போது? நம்ம பாதுகாக்க போகுது. நம்ம நடுவுல இருக்கிற மகிமை என்ன செய்ய போது? நம்ம உயர்த்தி வைக்க போகுது. பாதுகாப்பும் உண்டு, இந்த ரெண்டையும் இந்த ஆண்டுல எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளுவீங்க நம்புறீங்க? பாதுகாப்பும் உண்டு, ஆசீர்வாதமும் உயர்வும் உண்டு. ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு